ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தேர்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இருக்க பாலிட்டி வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். 8th தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் வந்து சிலபஸில் இல்லை, அதனால நம்ம செகண்ட் லெசன் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க்கு தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதித்துறை. நீதித்துறையில் வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படித்தாவே குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கணங்களின் குடியரசுகள் தங்களுக்கென சட்ட அமைப்பை கொண்டிருந்தாங்க. அதை வந்து குலிக்கா என்னும் நீதிமன்றத்தில் நம்ம காணலாம். ஓகேவா, அந்த பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். ரொம்ப அண்டர்லைன் பண்ண மாதிரி இருக்கும். நான் பாயிண்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையல் நீதிமன்றங்கள் துவக்கப்பட்டது. அதுக்கு பேர் ஒன்று இருக்குது, அது என்னென்னா பைக்கா-இ ஃபெரோஷாகி. ஓகேவா, அதுதான். இது அரபு மொழியில் எழுதப்பட்டு பின் பாரசீக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து அவுரங்கசீப் காலத்தில் வந்து 1670ஆம் ஆண்டு பட்வா-இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றியமைக்கப்பட்டது. இது எப்போ உருவாக்குனாங்க, அதுக்கப்புறம் அரபி மொழியிலேருந்து பாரசீகத்துக்கு மாற்றுறாங்க, அதை யாரோட காலத்தில் சட்ட அமைப்பாக மாற்றுறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றத்தில் வந்து அமைப்பதற்கு வழிவகுத்தது எந்த வருஷம்? 1773. முதலாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் தான் நிறுவப்பட்டது. அதில் யார் ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி அப்படின்னா எலிஜா என்பே தான் ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதி. அடுத்து வந்து 1801 மதராஸ் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம், 1824 பம்பாய். இந்த வருஷத்தை பார்த்துக்கோங்க. மதராஸ் எப்போ, பம்பாய் எப்போன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உச்சநீதிமன்றங்கள் வந்து 3ம் வந்து எப்போ உயர்நீதிமன்றங்கள் மேலும் இடங்களில் நிறுவப்பட்டது அப்படின்னா 1862, அந்த வருஷத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எது அப்படின்னா, இந்த சைடு இருக்குது பாருங்கள். காரன்வாலிஸ் பிரபு உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தார். காரன்வாலிஸ் ஆட்சியில் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாங்கா, முர்ஜிதாபாத், பாட்னா இடங்களை நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது. அந்த பாயிண்ட் யார் மறுசீரமைப்பு செஞ்சா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து அந்த கட்டத்தில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் மிக பழமையானது. அதுக்கப்புறம் நாட்டிலே ரொம்ப பெருசு எது அப்படின்னா அலகாபாத் நீதிமன்றம். இந்த மாதிரி எது பழமையானது, எது வந்து பெருசானதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சர் திவானி அதாலத் மற்றும் சர் நிஜாமத் அலாக் ஆகியவை எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா அலகாபாத்தில் நிறுவப்பட்டது. அடுத்து கவுன்சில் நீதி வரையறை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1949. நம்ம உச்சநீதிமன்றம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28. அந்த இதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்து உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிக்கல் எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு அப்படின்னா 124 to 147 அந்த பிரிவு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். லோக் அதாலத் வார்த்தையை உருவாக்குனது யார் அப்படின்னா பகவதி. மெகா லோக் அதாலத் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா நவம்பர் 23, 2013. அந்த பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு சுதந்திர நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா மாண்டெஸ்கியூ. இவர் வந்து பிரெஞ்சு தத்துவ ஞானி. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து லோக் அதாலத். லோக் அதாலத் பற்றி நீங்கள் இதையும் படிக்கணும், எக்ஸ்ட்ராவும் படித்தாதான். ஏன்னா இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க அந்த ஹெட்டிங்லேருந்து, அதனால் எக்ஸ்ட்ராவும் பார்த்து வச்சுக்கோங்க. லோக் அதாலத் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? குஜராத்தில் ஜீனாகாத்தில் வந்து 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம சென்னையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 86.
ஓகேவா. அதுக்கடுத்து விரைவு நீதிமன்றம் எந்த வருஷம் அப்படின்னா 2000. அதே இது கோர்ட்டுன்னு கேட்டால் 2005 கீழே இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ட்னா 2005, விரைவு நீதிமன்றம்னா 2000. ஓகேவா. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா தேசிய சட்ட சேவை அதிகாரம் எந்த வருஷம் நியமிக்கப்பட்டது அப்படின்னா 1987 தான் தேசிய சட்ட சேவை அதிகாரம் நியமிக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடில்லியில் இருக்குது. அடுத்து நீதி பேராண்மை தெரியும்ல உங்களுக்கு, 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. 32 சட்டப்பிரிவு 32 வந்து உச்சநீதிமன்றம் பற்றி சொல்லுது. 226 வந்து உயர்நீதிமன்றங்கள் பற்றி சொல்லுது. இந்த 2 ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து மாநிலத்தின் மிக உயர்ந்த நீதிமன்றங்கள் ஆகும். பஞ்சாப், ஹரியானா, சண்டீஸ்கர் ஆகியோருக்கு ஒரு பொதுவான நீதிமன்றம் கொண்டுள்ளது. ஓகேவா. அடுத்து அம்பேத்கர் வந்து ஒரு கோட்வேர்ட் சொல்லியிருப்பார், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நமது நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கவாகவும் இருக்க வேண்டும். சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து ஒன் வேர்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து உங்கள் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.